ராஜ்குமார் பழனிவேல். நான் மும்பை தாராவியில் வசிக்கிறேன். இப்போது நான் இந்த வீடியோ ஏன் எடுக்கிறேன்னா, நான் இப்போ இது டயாலிசிஸில் இருக்கேன். நான் உங்களுக்கு அந்த இது காட்டுறேன். நான் ஏன் இது காட்டுறேன்னா, உங்களுக்கு நான் 2 வருஷமாக டயாலிசிஸில் இருக்கேன். எனக்கு 2022 தான் நான் மைவி3ல இணைஞ்சேன், மெம்பராக இருந்தேன். அப்புறம் நான் பேசிக் மெம்பராக இருந்தேன். அப்புறம் நான் மைவி3 கேப்சூல் வாங்கி க்ரௌன் மெம்பருக்காக நான் மெம்பர்ஷிப் எடுத்தேன். ஸோ அதுக்காக நான் மைவி3 கேப்சூல் பர்ச்சேஸ் பண்ணி க்ரௌன் மெம்பர் எடுத்தேன். அதில் எனக்கு டெய்லி வருமானம் வந்துட்டு இருந்தது. நான் அந்த வருமானத்தை வச்சு என்னோடய மருந்து செலவும் இந்த டயாலிசிஸுக்கான செலவும், பிறகு நம்ம இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் டாக்டர் செலவெல்லாம் நான் கரெக்டாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது எனக்கு ரொம்ப மைவி3 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் தற்போது இந்த பிரச்சனையால் சில இந்த மைவி3 மேலே எம்டி மேலே தப்பான புகார் போட்டிருக்காங்க. அதனால் இந்த பேமெண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. என் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மைவி3 ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பேமெண்ட் வர்றது. ஆனால் அந்த பேமெண்ட் வச்சு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லபடியாக இருந்தோம். ஆனால் இந்த பேமெண்ட் ஸ்டாப் பண்ணால இந்த மாதம் எனக்கு டாக்டர்கிட்ட போக முடியல, ஒன்றும் சரியாக இது பண்ண முடியல. அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான ரொம்ப முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பேமெண்ட் வர்றதுனால அந்த முயற்சி கொஞ்சம் நான் தடங்களாக இருக்குது, பண்ண முடியல. என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, சிஎம் சாருக்கு, நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் முக.ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ப்ராப்ளம் சீக்கிரமாக சால்வ் பண்ணி, எங்கள் மாதிரி பேஷண்ட்டோ இல்லை எங்கள் மாதிரி ரொம்ப பேர் அந்த மைவி3 வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த வருமானத்தை வச்சு அவங்க சந்தோஷமாகவும் நல்லபடியாக இருக்காங்க. தயவுசெய்து ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க சார். என்னோட வேண்டுகோள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.